இன்றைய நாளுக்கான சிந்தனை சகோதரி வைட்டம்மையாரிடமிருந்து. வியாதி படுக்கையில் இருப்பவர்களையும் சோதனைகளிலே அகப்பட்டு தவிக்கிறவர்களையும் கிறிஸ்துவின் கரத்தை பற்றி கொள்ளும்படி உற்சாகப்படுத்துங்கள். இதை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வியாதி அறை தேவனுடைய வீடாக மாறும். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததினாலே நம் விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு பதில் அளிப்பார். அவர் வார்த்தையின்படி ஜீவித்தால் அவர் வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் நம்மிடத்தில் நிறைவேறும். இன்றைய இஸ்ரவேலர்கள் தங்களை தாழ்த்தி எல்லா அசுத்தமும் நீங்க தங்களை சுத்தம் செய்து சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்வார்களானால் அவர் அதை கேட்டு மிக எளிமையான வழிமுறைகளினாலே அவர்களை சுகப்படுத்தி ஆசீர்வதிப்பார். உண்மையான மனதோடு அவருடைய ஒத்தாசைக்காக வேண்டி நிற்கிற எந்த ஆத்துமாவையும் அவர் அலட்சியம் செய்வதில்லை. சுகத்திலே அவர் நமக்கு அடைக்கலமாய் இருப்பது போலவே சுகவீனத்திலும் அவரே அடைக்கலமாய் இருக்கிறார்.